ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பச்சரிசி வெல்லம் வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இதை பண்ணுறதுக்கு முதல்ல பச்சரிசியை ஊற வச்சுக்கிடலாம். ஒரு கப் பச்சரிசியை ஒரு 2-3 நேரம் நல்லா கழுவி ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். இது 200 கிராம் பச்சரிசி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நீங்கள் பண்ணலாம். இனி இதில் உள்ள தண்ணி எல்லாமே நாம் வடித்து எடுத்துக்கிடலாம். தண்ணி எல்லாம் வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். இது கூட ஒரு 20 சிறுசீரகம், 2 ஏலக்காவோட விதையை மட்டும் நம்ம சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிடலாம். எந்த அரிசி சாதனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக சாதம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இனி மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூட நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். மொத்தமாக 1 கப் அளவு அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இனி வெல்லத்தை உருக்கி எடுத்துடலாம். அதற்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதை அடுப்பில் வச்சு நல்லா உருக்கி எடுத்துக்கிடலாம். வெல்லம் உருகிற நேரத்தில் இன்னொரு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 20 பீஸ் அளவு தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடலாம். இனி ஒரு 3 சின்ன வெங்காயத்தை அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். இதை எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வெல்லம் எல்லாம் நல்லா உருகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி இதை அரிச்சு எடுத்துக்கிடலாம். வெல்லம் கம்பி பதம்லாம் ஆக வேண்டாம். அதில் உள்ள தூசி எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இனி சூடாக இருக்கும் போதே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மாவில் ஒரு கையால் ஊற்றி இன்னொரு கையால் கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா சூடாக இருக்கும் போதே இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி சூடாக கலக்கும் போது தான் அந்த கலத்தப்பத்தோட அந்த ஷேப் வந்து சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இனி இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிடலாம். இனி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா குக்கரில் எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் நாம் கலந்து வச்சுக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்துக்கிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நாம் வதக்கி வச்சுக்கிற தேங்காய், வெங்காயம் இதையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். ஒரு நிமிஷத்தில் அந்த சைடில் எல்லாமே லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சின்ன அடுப்பில் வச்சாலும் பரவாயில்ல. சின்ன அடுப்பில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கிடலாம். விசில் போட வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும்.
ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அப்படியே ஒரு இடத்துல மாற்றி வச்சுக்கிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இனி இதோட ஓரங்களை மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. அடியில் எதுவுமே பிடிக்காமல் நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த ரெசிப்பியில் சீனி மைதா நம்ம எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல. அரிசி மாவு வெல்லம் வச்சு பண்ணி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை உங்கள் பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான ஹெல்த்தியான சூப்பரான கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.